அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் தாவேக கட்சியினர் பார்த்தீங்கன்னா 107 இடங்களை வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ அவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்துட்டுருக்கு. அதுக்கு தேவையான அதான் அவருக்கு தேவையான பாதுகாப்பு எல்லாத்தையும் பலப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு இடையில் அவர் ஆளுநர்கிட்ட ஒரு கடிதம் கொடுத்துருக்காரு. இதுமாரி ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் 2 வாரம் கெடு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் உங்களுடைய பெரும்பான்மையை நீங்கள் நிரூபிக்கணும். ஏன்னா அவர்கிட்ட 107 சீட்டு தான் இருக்குது. இப்போ தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கணும்னாக்கா 118 சீட்டு தேவை. இப்போ அவர்கிட்ட 107 தான் இருக்குது. அப்போ மீதமுள்ள சீட்டுகளுக்கு அவர் என்ன பண்ணணும்? நம்ம தமிழர்களின் இன எதிரியான காங்கிரஸ் கட்சியோடு தவைக்க கூட்டணி வச்சிருக்கு. இத்தனை ஆண்டு காலமாக திமுகவில் கூட்டணி வகித்த இந்த காங்கிரஸ் எதற்காக தாவேக்க பக்கம் சாய்வதற்கான காரணம் என்னன்னு நமக்கும் தெரியல. அவங்க ஏதோ சொல்கிறாங்க. நமக்கு அது அதில் நமக்கு உடன்பாடும் இல்லை. நமக்கு காங்கிரஸ் கட்சி மேலே உடன்பாடு இல்லை, அது வேற. இப்போது காங்கிரஸ் கட்சி எப்படிப்பட்ட கட்சின்னு நான் உங்களுக்கு சொல்லி புரிய வேண்டியதில்லை, உங்களுக்கே நல்லா தெரியும். காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் நடக்கிற எல்லா துன்ப துயரங்களுக்கும் முதல்ல விதையை போட்டது இந்த காங்கிரஸ் கட்சி தான். நீட்டு தேர்வை யார் கொண்டு வந்தது? இந்த காங்கிரஸ் தான். அதை செயல்படுத்தினது தான் பிஜேபி. ஆனால் கொண்டு வந்தது யார்? இந்த காங்கிரஸ். சரி, இப்போ இந்த ஜிஎஸ்டி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இதை முதல்ல கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். அதை செயல்படுத்தினது தான் பிஜேபி. 2009 2,50,000 தமிழ் மக்களை, ஈழ மக்களை கொன்று குவித்த கட்சி. அப்பாவுக்கு முன்னாடி மகளை, அம்மாவுக்கு முன்னாடி மகனை, பிள்ளைகளுக்கு முன்னாடி அப்பா அம்மாவை நிர்வாணப்படுத்தி கற்பழித்து கொலை செய்த சிங்கள வெறியர்கள், அவர்களுக்கு இருகரம் நீட்டி உதவி செஞ்ச கட்சி தான் இந்த காங்கிரஸ் கட்சி. இது விஜய்க்கு தெரியாதா? ஏன் நாகப்பட்டினத்தில் நடந்த ஒரு கூட்டத்திலே விஜய் பேசியிருக்காரு. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு அந்த கட்சி கூட கூட்டணி வைக்கிறாங்கன்னும் போது உங்களுக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை. மக்கள் எக்கேடு கெட்டு போனா நம்ம அந்த இவங்க கூட சேர்ந்து ஆட்சியை பிடிச்சிடணும். இதுதான் ஒரு முதன்மை நோக்கமாக இருக்குது உங்களுக்கு. தாவேக கட்சியினருக்கு எந்த நோக்கமும் கிடையாது. மக்கள் படுற துன்பம், மக்கள் படுற இன்னல்கள் எதை பற்றியும் கவலை கிடையாது. நாங்கள் வந்த உடனே லஞ்சத்தை ஒழிச்சிருவோம், ஊழலை ஒழிச்சிருவோம் அப்படின்னு வெற்று வாக்குறுதிகள் காலையிலேருந்து வருது. செய்திகள் காலையிலேருந்து வருது. தாவேக கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து செய்திகள் வருது. இதை பற்றிய ஒரு கண்டனம் எதுவுமே தாவேக தலைவர்கள் சேர்ந்து வரலையே. எதுவுமே வரலையே. ஏன்? இதுக்கு முட்டு கொடுக்கும் விதமா இந்த தாவேக தற்குறி என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் ஒரு ஆட்சியிலே ஒன்றும் அமரலையே, அதுக்குள்ளே எப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆட்சியில் அமர்ந்தா தான் நீங்கள் இதெல்லாம் கேட்பீங்களா? எப்படி? புரியலையே. ஒரு கட்சி 15 வருஷம், 15லேருந்து இப்போ இந்த ஆண்டு நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா 16 வருஷம், 16 வருடமாக மக்களை அரசியல்படுத்தி, மக்களை அரசியல்னா என்ன, இயற்கைன்னா என்ன, மலை சார்ந்து, மணல் சார்ந்து, இயற்கை சார்ந்து எத்தனை கூட்டங்கள், எவ்வளோ போராட்டம். தமிழகத்தில் நடக்கிற எல்லா இன்னல்களுக்கும் முதலாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சியை விமர்சனம் பண்ணுறாங்க. டெபாசிட்டு கூட வாங்க முடியல, நீங்கள்லாம் பேசலாமா நீங்கள் அப்படின்றாங்க. அவர் டெபாசிட் வாங்கலை, சரி. அவர் 4% மட்டும் தான் வாங்கியிருக்காரு, சரி. ஆனால் இருந்தாலும் 20 லட்சம் மக்கள் அந்த கட்சியை நேசிக்கிறாங்கன்னும் போது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. இன்னும் வாக்கு இன்னும் செலுத்திருக்கலாம். சரி, ஓகே. திரை கவர்ச்சி 70mm ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு மனுஷன் இப்போ நேரில் மக்கள்கிட்ட பேசுகிறாருன்னும் போது ரசிக மனப்பான்மை, கேளிக்கை நாட்டம்,
அதனால் வாக்கு செலுத்தி இந்த ஒரு துயரம் நடந்திருக்கு. இதனால் துயரம் தான் சொல்லுவோம். இதனை வந்துட்டு இதனை வந்து ஆக ஓன்னு கொண்டாடுற அளவுக்கெல்லாம் நமக்கு எதுவும் இல்லை. இது ஒரு துயரம் தான். ஏன்னா கொள்கை கோட்பாடுகளுக்கு விழாத வாக்கு திரைக்கவர்ச்சிக்கு விழுதுன்னும் போது போய் துயரம் தானே இது. அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் அப்படின்னு செய்திகள்லாம் வந்துட்டுருக்கு. என்ன கேட்டிங்கனாக்கா நான் சொல்லுவேன், விஜய் கிட்ட தயவு செய்து ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் வந்து இப்போ ஒரு ஆட்சி அமைக்க முடியலனாக்கா ஆளுநர் ஆட்சி, மறுபடியும் தேர்தல். இப்போ இந்த 2 திராவிட கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து ஏதோ கூட்டணி அமைக்க போகிற மாதிரி எதோ பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப தவறு. நீங்கள் விஜய் கிட்ட ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருங்க. ஏன்னா இப்போ மறுபடியும் தேர்தல் நடந்துச்சுன்னா வச்சுங்களேன், அனுதாப ஓட்டு வாங்கி இன்னும் இதுக்கு மேலே நிறைய 200 சீட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக வந்துடும். ஏன்னா ரசிக மனப்பான்மையில் சுற்றிட்டு இருக்கானுங்க இவங்கெல்லாம். இன்னும் அதிகமாக வாக்கு செலுத்தி அவரை வெல்ல வச்சிருவாங்க. அதனால் இப்போவே அவர்கிட்ட ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா நம்ம இவருக்காடா ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி மக்களே வந்து உணர்வாங்க. நீங்கள் எழுதி வச்சிங்க, அது கண்டிப்பாக நடக்கும். ஏன் அந்த கட்சியில் பொருளாதாரம்னா என்னன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஏற்கனவே தமிழ்நாட்டோட கடன் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது. இப்போ அந்த 10 லட்சம் கோடி அடைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது திட்டம் இருக்கா? அதுவும் தெரியாது. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக இல்லை. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு ஏதாவது உங்ககிட்ட திட்டம் இருக்கா? அதுவும் கிடையாது. வெற்று வாக்குறுதிகள். அதிமுக என்ன சொன்னிச்சு? 2000. திமுக என்ன சொன்னிச்சு? 2000 கொடுப்போம். மாதம் பெண்களுக்கு 2000 கொடுப்போம். இப்போ வந்து தாவேக்கா என்ன சொல்லுது? 2500 கொடுப்போம். இதுவா திட்டம்? படித்த இளைஞர்களுக்கு வேலையை கொடுத்துட்டிங்கனாக்கா இலவசங்களும் தேவைப்படாது. இலவசம்ன்றது என்னது? மக்களை வந்து உழைக்க விடாமல் சோம்பேறியாக வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் இலவசம். யாராவது இலவசம் கேட்டு யாராவது போராட்டம் பண்ணாங்களா? இல்லை மக்கள் போராடிய எந்த பிரச்சனையாவது நிறைவேறியிருக்கா? கிடையாது. 30 வருடம் நான் திரைத்துறையில் வந்து நடிச்சிட்டேன். இதெல்லாம் உங்களால் தான். எல்லாத்தையும் பார்த்தாச்சு. உச்சத்தோட நடிகர், ஒரு திரைப்படத்துக்கு 250 கோடி ஊதியம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் ஆட்சி அமைச்சு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வராரு. அதுக்கு மக்களுக்கிட்ட உங்களுடைய உயர்ந்த கொள்கையை சொல்லணும்ல. உங்களுடைய கொள்கையை சொல்லி, கோட்பாடுகளை சொல்லி, நான் வந்தால் மக்களுக்கு இதை செய்வேன், உங்கள் கட்சியோட கொள்கை என்ன, உங்கள் கட்சியோட கோட்பாடு என்னன்னு முதல்ல அதை மக்கள்கிட்ட சொல்லியிருக்கணும். யார் சொல்லணும்? அது தாவேகா கட்சிக்காரர்கள், தாவேகா கட்சியின் தலைவர் விஜய் அவர்களே சொல்லியிருக்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் அவர் வந்து செய்தியாளர்களை சந்திக்காத ஒரு நிலை தான். இந்த ஃபேன் பேஸ் அதை மட்டும் வச்சே நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்ற ஒரு குருட்டு நம்பிக்கை. அது இப்போ நடந்தும் போச்சு, நடந்துடுச்சு. ஃபேன் பேஸை வச்சு தான் அவர் வாக்கு வாங்கியிருக்காங்க, மக்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்க. ஒரு பொண்ணெல்லாம் சொல்லுது, அந்த பொண்ணு முன்னாடி மைக்க போட்டு ஒரு நிருபர் கேள்வி கேட்குறாரு, நீங்கள் தாவேக்காவுக்கு எதுக்காக நீங்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, நான் டிவிகேக்கு தான் ப்ரோ நான் வந்து ஆதரவு தெரிவித்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த மறுபடியும் அந்த நிருபர் கேட்குறாரு, ஏன் சீமானுக்கு ஏன் நீங்கள் ஆதரவு கொடுக்கல? அவர் 15 வருஷமாக வந்துட்டு மக்கள்கிட்ட போயிட்டு அரசியல் படுத்தி அவருடைய உயர்ந்த கொள்கைகளை சொல்லி இத்தனை வருஷமாக அரசியல் செய்கிறாரு, நீங்கள் அவருக்கு எதுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிருபர் கேட்குறாரு. அதுக்கு அந்த பெண்மணி சொல்கிறாங்க, இல்லை அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு வைப் இல்லையா. அதான் சொல்கிறேன்ல, கேளிக்கையில் நாட்டம் கொண்ட ஒரு இனத்தை புரட்சிக்கு இழுப்பது என்பது ரொம்ப ரொம்ப கடினம். அது இந்த தேர்தலில் எனக்கு வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு.
இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கெல்லாம் முன்னோடி தமிழ்நாடு தான் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு வந்தோம். அது இல்லைன்னு விஜயோட ரசிகர்கள்லாம் வந்துட்டு புரிய வச்சுட்டாங்க. ஏன்னா நாங்கள் வந்துட்டு தமிழ் தேசியவாதிகளாகிய நாங்கள்லாம் ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த மாதிரி இப்போ எங்களை வந்து உணர வச்சுட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியும் உண்மையான போராளி யாரு, உண்மையான அரசியல்வாதி யாருன்னு மக்களுக்கு தெரியும். சரி, திமுக ஆட்சியில் இத்தனை ஆண்டு காலமாக நிறைய இன்னல்கள், நிறைய துயரங்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு. அது மக்களுக்கு தெரியும். திமுக வானா அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருந்தது. நாமளும் நிறைய இடத்துல வந்து பார்க்க முடிஞ்சது. எல்லாம் சொன்னாங்க திமுக தேவையே கிடையாது அப்படின்னாங்க. சரி, நல்லது, அது நல்ல விஷயம் தான். திமுக வந்து ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி தான். அந்த கட்சியால் ஒரு பின்னடைவும் கிடையாது. அந்த கட்சி இப்போ போனதுக்கு ஒரு பின்னடைவும் கிடையாது. அவங்களுடைய உயர்ந்த கொள்கை என்ன? ஒன்றும் கிடையாது. ஊழல் பண்ணுறது, கொலை பண்ணுறது, கொள்ளடிக்கிறது, ஆற்று மணல் அள்ளி விற்கிறது, மலைகளை வெட்டுறது, மரங்களை வெட்டுறது, இதுதான் அவங்களுடைய கொள்கையே. இதுதான். ஈழத்தில் 2 லட்சம் மக்கள் செத்து கிடக்கும்போது மத்தியில் போயிட்டு அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய வாரிசுகளெல்லாம் போயிட்டு பதவி கேட்டு நின்னது, இதுதான் அவங்களுடைய அரசியல். இதே தான் அதிமுகவும். எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. 2 கட்சிக்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. இதுதான் நடந்துச்சு. இதற்கு மாற்றாக வரக்கூடிய தாவேக கட்சி எந்த கொள்கையை சொல்லுது, எந்த கோட்பாடு சொல்லுது மக்களுக்கு? அரசியல்படுத்தணும் மக்களை. இதை பண்ணணும், இதை செய்யக்கூடாது. ஒரு தலைவன் என்பவன் என்ன பண்ணால் மக்களுக்கு நல்ல வழியை காட்டணும். மன்னன் எவ்வழியோ குடிகளும் அவ்வழியே. ஆனால் இங்கே நடந்திருக்கிறதுக்கே வேற. சினிமாவில் நடிச்சிட்டா போதும், நாடால தகுதி வந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணம் இப்போ நிறைவேறி இருக்குது. இப்போ இவரை பார்த்துட்டு அடுத்த அப்கமிங் ஹீரோஸ், சினிமா ஹீரோஸ்லாம் வருவாங்க. காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு தாவேகாவுக்கு எப்படி மனசு வந்துச்சு? காங்கிரஸ் கட்சின்றது மக்களுக்கு எதிரான கட்சி. நம்ம தமிழ் மக்களை ஈழத்தில் முழுக்க முழுக்க கொன்று புதைச்ச கட்சி காங்கிரஸ் கட்சி. சிங்களவனுக்கு தெரியும், விடுதலை புலிகள் கூட போரிட்டு நம்மளால் வெல்ல முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் கட்சி சிங்களவர்களுக்கு உதவிகரம் நீட்டினாங்க. வட்டி இல்லாத கடனாக பல ஆயிரம் கோடி கொடுத்துருக்காங்க சிங்களவனுக்கு. அங்கே இருக்கிற மக்களையே கொன்று புதைச்சவங்க தான் இந்த காங்கிரஸ் கட்சி. எப்படி சொல்கிறது? ஒரு போர் நடக்குது. அந்த போரில் வந்து சரணடைந்தவர்களை வந்து துன்புறுத்தக்கூடாது அப்படின்றது போர் மரபு. இது எல்லா நாட்டிலையும் கடைப்பிடிப்பாங்க. ஆனால் இந்த சிங்கள நாட்டில், இந்த இலங்கையில் நம்ம தலைவருடைய படையில் ஊடக பிரிவில் களம் கண்ட ஒரு பெண்ணு இசைப்பிரியா. அந்த பெண்ணை கற்பழித்து பிறப்புறுப்பில் வந்து துப்பாக்கியை செலுத்தி வெடிக்க வச்சு சாகடிச்சாங்க. இது விஜய்க்கு தெரியாதா? இல்லை தாவேக கட்சிகள் யாருக்குமே தெரியாதா? இதற்கு முழுதான் ஆதரவு கொடுத்தது யார்? இந்த காங்கிரஸ் கட்சி. சின்ன பையன், 5 வயசு பையன் பாலச்சந்திரன் சிங்கள இராணுவத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. சிங்கள இராணுவத்தோட கட்டுப்பாட்டில் இந்த தம்பி இருக்கிறாரு. இது வந்து இந்தியாவுக்கு தெரியப்படுத்துறாங்க. அப்போது இருந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரபாகரன் குடும்பத்தில் ஒருத்தவங்க கூட உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது யார்? இந்த காங்கிரஸ் கட்சி. இது விஜய்க்கு தெரியாதா? அப்போ ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? இதெல்லாம் மறந்துடுவீங்களா? தம்பிங்களா, வரலாறு கொஞ்சம் திருப்பி பாருங்க. நாம் தமிழர் கட்சி எங்கே ஆரம்பிச்சது, எங்கே வந்து நிற்குது, அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, அவங்க என்னென்ன பேசியிருக்காங்க. திராவிடன் சொல்லிட்டு இருந்தவங்களுடைய கொள்கையை ஒட்டச்சி சுக்காக்கி குப்பத்தோட்டில் போட்டு வச்ச ஒரே ஒரு ஆள் அவர் மட்டும்தான். பிரபாகரனை தீவிரவாதி என்று சொல்லி தமிழ்நாடு முழுக்க எல்லா கட்சியும் பரப்புனுச்சு. ஆனால் பிரபாகரன் அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்த தடை யார்? இதே திமுக ஆட்சியில்
தடை. அதை உடச்சி ஊரில் இருக்கிற எல்லா கிராமங்கள்லேயும் பிரபாகரனுடைய புகைப்படத்தை வைக்கிறதுக்கு முதன்மை காரணமாக இருந்தது அண்ணன் சீமான் தான், வேறு யாருமே இல்லை. புதியதாக கட்சி தொடங்கிய இவர் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது செத்துப்போன அந்த சொல்லுக்கு உயிர் கொடுத்த மாதிரி இல்லை. சரி, திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் தானே. திராவிடம்னா என்ன அப்படின்னு அந்த கட்சியில் யாராவது பேசுவாங்களா? இல்லை தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு அந்த கட்சியில் யாராவது பேசுவாங்களா? அப்படி அந்த கட்சியில் யாராவது அப்படி இருந்தீங்கன்னாக்கா ஒரு 10 நிமிஷம் பேசுங்க, ஒரு அரை மணி நேரம் பேசுங்க. திராவிடம்னா இது, தமிழ் தேசியம்னா இது, திராவிடம்னா என்ன. நீதி கட்சியிலேருந்து வாங்க. நீதி கட்சி எப்போ தொடங்கினாங்க? அந்த ஆண்டுலேருந்து பேசிட்டு வாங்க. தெரியாது. இதைத்தான் சொல்கிறோம். வாக்கு செலுத்தும் போது யார் நல்ல அரசியல் பேசுகிறாங்க, மக்களுக்கும் நாட்டுக்கும் எது நல்லது அப்படின்னு பார்த்து வாக்கு செலுத்துங்கன்னா ஒரு பையன் சொல்கிறான், தம்பி நீ வாக்கு செலுத்துனிய, நீ விஜய்க்கு வாக்கு செலுத்துறிய, நீ எதுக்காக தம்பி வாக்கு செலுத்துன அப்படின்னு கேட்டாக்கா, ப்ரோ அவர் நல்லா டான்ஸ் ஆடுவார் ப்ரோ, அவர் நல்லா நடிப்பார் ப்ரோ, தளபதி இத்தனை வருஷமாக படம் நடிச்சார் ப்ரோ, மக்களுக்கு எதாவது செய்யணும் வராது ப்ரோ, ஆள் தான் ப்ரோ ஓட்டு போட்டான் அப்படின்றான். அப்போ 15 வருஷமாக ஒரு மனுஷன் கத்தி 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 மக்களை வந்து இந்த அரசியல் படுத்தினாரப்பா அவரு இவரும் ஒன்றா? ஏண்டா ஒரே ஒரு புகைப்படம்டா, ஸ்டாலின் கூட போயிட்டு ஒரு புகைப்படம் எடுத்தார். அது எதுக்கு போனார், ஏன் போனார்னு யாருக்குமே தெரியலையா? அண்ணன் சீமானுடைய தந்தை அவர்கள் வந்து இறந்து போகிறாங்க. அப்போது அப்போ இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சீமான் அண்ணனுக்கு வந்து அலைபேசியில் அழைச்சி துக்கம் விசாரிக்கிறாங்க. இது ஒன்று. அதுக்கப்புறம் முத்து, அதாவது மு க ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணன் வந்து முத்து வந்து இறந்து போகிறாங்க. அதை துக்கம் விசாரிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கள போய் பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு வர்றார். இதுதான் நடந்தது, இதுதான் உண்மையும் கூட. உடனே அங்கே போயிட்டு ஸ்டாலினை பார்த்துட்டு அவர் கையில் வந்து கோடிகளில் கொட்டி கொடுத்துட்டாரு. அதனால தான் அவர் வந்து ஸ்டாலினை பற்றி பேச மறுத்துட்டாரு. இந்த எலெக்ஷனில் அவர் யாரை பற்றியுமே பேசல, வெறும் விஜய் பற்றி மட்டும் பேசினாங்க. ஆமாண்டா, விஜய் பற்றி மட்டும்தான் பேசுவோம். ஏன்னா அது முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டிய கட்சி தான் தாவேகா. அரசியல் படுத்தாத கூட்டம், ரசிக மனப்பான்மை உள்ள கூட்டம். எப்படி பார்க்க சொல்கிற? இந்த உக்ரைன் அதிபர் அவரை பற்றி தெரியுமா? ஜெலன்ஸ்கி, அவரை பற்றி உங்களுக்கு தெரியும்ல? அவர் யாருன்னு நினைக்கிறீங்க? அவர் என்ன பெரிய போராளியா இல்லை புரட்சியாளரா? ஒரு சாதாரண காமெடி நடிகர். அவரை அதிபராக்கின பாவம் இப்போ அந்த நாடு 100 வருஷத்துக்கு பின்னாடி போய்க்குது. இதைத்தாண்டா சொல்கிறோம். விஜய் வந்தார்னா, விஜய் ஆட்சி அமைச்சார்னாக்கா தமிழ்நாடு 150 வருஷத்துக்கு பின்னாடி போயிடும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை புரிஞ்சுக்க முடியாதவங்ககிட்ட நான் என்ன சொல்கிறது? நான் என்ன சொல்கிறது? டெபாசிட் வாங்கலை கட்சி, டெபாசிட் வாங்காத கட்சி. சரி, நாங்கள் டெபாசிட் வாங்கலை, இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்கல்ல, 107 இடம் வென்றுட்டீங்கல்ல, நீங்கள் என்ன அரசியல் பேசுவீங்க? என்ன அரசியல் பேசுவீங்க? உங்கள் கட்சியில் அரசியல்னு ஏதாவது ஒன்று இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். ஒன்றும் கிடையாது. அடுத்த கட்டமாக யார் ஆட்சி அமைக்க போகிறதுன்னு தெரியல. இப்போ 2 திராவிட கட்சிகளும் வந்துட்டு கூட்டணி வார்த்தை பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு செய்திகள் வருது. என்னன்னு தெரியல. இப்போ தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து எப்படி வந்து அவருடைய பெரும்பான்மையை நிரூபிப்பார் அப்படின்ற செய்திகளும் இன்னும் வெளிவரல. பார்ப்போம், பொறுத்து வந்து பார்ப்போம்.